ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பிளான்ட் செல் பற்றி பார்க்க போகிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிளான்ட்ஸுமே வந்து ஒரே டைப் ஆஃப் செல்லால் தான் இருக்குது. அது இருக்கிற இடத்த பொறுத்து அதோட ஷேப் அண்ட் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். பிளான்ட் செல் வந்து ஒரு யூக்கேரியாட்டிக் செல். இதுக்கு வந்து செல் ஆர்கனல்ஸ் இருக்கும். செல் உயிரோட இருக்க தேவையான எல்லா வேலைகளையும் இந்த செல் ஆர்கனல்ஸ் தான் பண்ணும். இந்த செல் ஆர்கனல்ஸ்லாம் சைட்டோபிளாசம்ங்கிற ஜெல்லி மாதிரியான ஒரு சப்ஸ்டன்ஸ் மேலே மறந்துக்கிட்டு இருக்கும். பிளான்ட் செல்லோட அவுட்டர் லேயர் வந்து செல் வாலால் இருக்கும். இது வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர், செல்லை பாதுகாக்கும். செல் வால்குள்ளே பிளாஸ்மா மெம்பரேன்னு ஒரு லேயர் இருக்கும். இது என்ன பண்ணுன்னா செல்லுக்குள்ளே எது வரணும் எது வரக்கூடாதுங்கிறத இதுதான் கண்ட்ரோல் பண்ணும். ஓகே, இப்போ நம்ம செல் ஆர்கனஸோட ஒர்க் என்னென்னு பார்த்துடலாம். அந்த பிங்க் கலரில் இருக்கலாம், அதுதான் வந்து நியூக்ளியஸ். இதோட ஒர்க் என்னென்னா டிஎன்ஏ வந்து பாதுகாத்து வைக்கிறது. இதுக்குள்ளே தான் டிஎன்ஏ இருக்கும். அந்த பர்பிள் கலர் ஸ்ட்ரக்சர் வந்து ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். இதில் எல்லோ கலரில் இருக்கிறது வந்து ரைபோசோம். இந்த ரைபோசோம் ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ரோட்டீனை வந்து இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் தான் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணும். அந்த ப்ளூ கலரில் இருக்க ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். இதோட ஒர்க் என்னென்னா லிப்பிடை வந்து இதுதான் சிந்தசைஸ் பண்ணும், அதான் உருவாக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கோல்ஜி அப்பேரட்டஸ். இதோட ஒர்க் என்னென்னா இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் சென்ட் பண்ண ப்ரோட்டீனெல்லாம் இதுதான் வந்து ஃபோல்ட் பண்ணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ரைபோசோம். இதோட ஒர்க் என்னென்னா செல்லுக்கு தேவையான ப்ரோட்டீனை இதுதான் வந்து சிந்தசைஸ் பண்ணும். அடுத்து நம்ம பார்க்க போகிற செல் ஆர்கனல் மைட்டோகாண்ட்ரியா. இதோட ஒர்க் என்னென்னா செல்லுக்கு தேவையான எனர்ஜியை இதுதான் ப்ரொடியூஸ் பண்ணும். எப்படின்னா ஏடிபி மாலிகுலை ப்ரொடியூஸ் பண்ணுறது மூலமாக. அடுத்த செல் ஆர்கனல் குளோரோபிளாஸ்ட். இது வந்து பிளான்ட் செல்லில் மட்டும்தான் இருக்கும். இது வந்து பிளான்ட்டுக்கு தேவையான உணவு இதுதான் தயாரிக்கும். எப்படின்னா சன்லைட் அப்புறம் கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் இது மூணும் யூஸ் பண்ணி இதுதான் குளுக்கோஸை சிந்தசைஸ் பண்ணும். அடுத்து செல்லோட அவுட்டர் லேயரில் பிளாஸ்மோடெஸ்மேட்டா அப்படிங்கிற ஒரு துளை இருக்கும். இது என்ன பண்ணுன்னா ஒரு செல்லேருந்து இன்னொரு செல்லுக்கு வாட்டர் வந்து இது வழியாக தான் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகும். அடுத்த செல் ஆர்கனல் வந்து வேக்யூல். இது என்ன பண்ணுன்னா செல் தயாரிக்கிற உணவை எல்லாம் இதுதான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கும். செல்லில் சைட்டோஸ்கெலிட்டன் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். இது என்ன பண்ணுன்னா செல்லுக்கு வந்து ஒரு முதுகெலும்பு மாதிரி இதுதான் செயல்படும்.